விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தென்காசியில் வாழைப்பழம் மற்றும் வாழை இலைகளின் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ரஞ்சித் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் ரஞ்சித், இந்த விலை கூடுதல் தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக அம்ருத். அதாவது விநாயகர் சதுர்த்தி விழா மற்றும் தொடர் சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு வாழைப்பழம் மற்றும் வாழை இலைகளின் விலையானது தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் வாழை இலை 200 இலைகள் கண்ட ஒரு கட்டானது ரூபாய் 1500 வரை விற்பனையாகி வரும் நிலையில், அதே போல் வாழைப்பழங்களின் விலையும் தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களை விட இன்றைய தினம் 2 மடங்காக வாழை இலை மற்றும் வாழைப்பழங்களின் விலையானது அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக செவ்வாழை ஒன்றுக்கு ரூபாய் 1000ம், வயல் வாழை தார் ஒன்றுக்கு 600க்கும், கற்பகவல்லி வாழைப்பழம் ரூபாய் 800க்கும், கோழிக்கூடு தரத்திற்கேற்ப ரூபாய் 500 முதல் 600 வரையும், ரோபஸ்டா வாழைப்பழம் ரூபாய் 600க்கும் விற்பனையாகி வரும் நிலையில், நாளை விநாயகர் சதுர்த்தி விழா மற்றும் தொடர் சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு இந்த விலையேற்றமானது தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், குறிப்பாக தேவை அதிகமாக இருப்பதன் காரணமாக தற்போது வாழைப்பழங்கள் மற்றும் வாழை இலைகளின் விலையானது 2 மடங்காக உயர்ந்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் வருகின்ற 4ஆம் தேதி ஓணம் பண்டிகையானது கேரளாவில் கொண்டாடப்பட உள்ள நிலையில், தமிழக கேரள எல்லை பகுதியான தென்காசி மாவட்டத்தில் காய்கறிகள் மற்றும் பூக்களின் விலை தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் ஓணம் பண்டிகை முடியும் வரை வாழைப்பழங்கள் மற்றும் வாழை இலைகளின் விலையானது அதிகரித்து காணப்படும் என தென்காசி மாவட்ட வியாபாரிகள் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரஞ்சித்.